Hello guys, welcome back to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலுக்காக ஒரு கிவ் அவே பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். கிவ் அவேவோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுருவோம். அதில் போய் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, நம்ம எதுக்காக அது யூஸ் பண்ணணும்? நம்ம வேலிடேஷன்ஸ்க்காக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுவீங்க. நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மார்க்ஸே எடுத்துப்போமே, 95 மேலே எடுத்தால் அது எஸ் கிரேட், 90 to 95 எடுத்தால் ஏ கிரேட். அந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மொத்தம் 4 டைப்ஸ். ஃபஸ்ட்டு இஃப், அடுத்து இஃப் எல்ஸ், அடுத்து elif, அடுத்து nested if. நான் இந்த 4 டைப்ஸும் எழுதியிருக்கேன், உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோட யூஸ் கேஸை இப்போ பார்ப்போம். இங்கே நம்ம ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம மல்டிபிள் லைன் கோடு எழுத போகிறோம். ஸோ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் பற்றி பார்ப்போம். இஃப் கண்டிஷனில் நீங்கள் ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் ரன் பண்ணணும். அது சொல்கிறதுக்கு தான் நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஏன்னு ஒரு வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்குகிறேன், நம்ம மார்க்ஸ்னு வச்சுப்போம். நான் இப்போ இங்கே என்ன செக் பண்ண போகிறேன்னா, ஏ வந்து 50 அபோவ் இருந்தால் பாஸ், அவ்வளோதான். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். பைத்தானில் இஃப் பிளாக்குக்கு நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுக்கலாம், இல்லை அப்படியும் நீங்கள் கண்டிஷன் கொடுக்கலாம். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் கெட் பண்ணுறோம். நான் 16 மார்க் கொடுக்குறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணால் பாஸ்னு வரும். ஏன்னா இங்கே நான் கண்டிஷன் ஏ வந்து 50யோட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஏ சப்போஸ் 50யோட கிரேட்டராக இருந்தால் நம்மளுக்கு பாஸ்னு பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து ஏ 16 நம்ம இன்புட் கொடுத்தோம், அதனால் நம்மளுக்கு பாஸ்னு பிரிண்ட் ஆச்சு. இதே நான் இப்போ ரன் பண்ணிவிட்டு 50யோட கம்மியாக கொடுக்குறேன், 40ன்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஏ வந்து 50யோட கிரேட்டராக இருக்கான்னு தான் பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா பாஸ் பிரிண்ட் பண்ணு சொல்கிறோம். இஃப் பிளாக் ஃபெயில் ஆகிறப்ப அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேயே ஏ வந்து 50யோட கிரேட்டராக இருந்தால் பாஸ்னு பிரிண்ட் பண்ணுறோம். சப்போஸ் 50யோட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அதை எப்படி எழுதலான்னா, கீழே எல்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபெயில்னு கொடுத்தோம் வச்சுக்கோங்க. இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் 40 கொடுக்குறேன், என்டர் பண்ணால் ஃபெயில்னு வரும். ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்ஸ் பிளாக்கும் எழுதியிருக்கோம். ஏன் வந்து 50யோட கிரேட்டராக இருந்தால் பாஸ்னு பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபெயில்னு வரணும். ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு elif பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னு ஒரு வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்குவோம். அது என்ன கிரேடுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். 95 to 100 இருந்தால் எஸ் கிரேட், 90 to 95னா ஏ, 80 to 90னா பி, அந்த மாதிரி எஃப் கிரேட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு ஏல இன்புட் வாங்கிட்டேன். இது நான் என்ன பண்ணுறேன், 95 to 100 நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு நடுவில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம எழுதுவோம். பைத்தானில் நம்ம எல்சிஃப்க்கு பதிலாக elifன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் elifக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இங்கே ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிளில் நான் ஒரு மார்க் வாங்கிட்டு அது வந்து எந்த கிரேடில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம் கைஸ். ஃபஸ்ட்டு 95 to 100ல் இருந்தால் எஸ் கிரேட்னு நம்ம பிரிண்ட் ஆகணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் போட்டிருக்கோம். சப்போஸ் நம்ம கொடுத்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து என்ன elif இருக்கோ அது செக் பண்ணணும். அங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஏ வந்து 90யோட கிரேட்டராக இருக்கா, அப்புறம் 95யோட லெஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ அங்கே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ கிரேட் பிரிண்ட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து elif செக் பண்ணுவோம். ஸோ இதை தான் எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும், எல்ஸ் இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். அதனால தான் நம்ம elifன்னு சொல்கிறோம். அப்படியே 50 to 60 வரைக்கும் செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இ கிரேட். சப்போஸ் லாஸ்ட் elifம் நடக்கலனா நம்ம ஃபைனலாக எல்ஸ் பிளாக் எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம elif யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணணும், இல்லைனா அது சின்டாக்ஸ் எரர் சொல்லும். நம்ம இதை இப்போ ரன் பண்ணால் சேவ் பண்ணணும். ரன் பண்ணிட்டு இது மார்க் கேட்கும். நான் இப்போ 65 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, டி கிரேட். இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்ம 65 கொடுத்தோம். 65 வந்து இந்த elif பிளாக் வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா ஏ 65 60யோட கிரேட்டராக இருக்குது, அந்த மாதிரி 70யோட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு டி கிரேட்னு பிரிண்ட் ஆகுது. நம்ம இப்போ கம்மியாக மார்க் கொடுத்து பார்ப்போம். 30 கொடுத்தா எஃப் கிரேட்னு வரும். ஸோ இதான் elif கைஸ். இது நம்ம வேறு விதமாகவும் எழுதலாம். அதுக்கு தான் நம்ம nested if யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற மார்க்கை
பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 எழுதணும். சப்போஸ் அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து உள்ளே இன்னொரு இஃப் போடணும். அதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் பிளாக்னு சொல்கிறோம். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம வேறு கண்டிஷன் செக் பண்ணால் அதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஏ கிரேட்டர் தேன் 95, ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100னா அந்த மாதிரி நெஸ்டடில் நீங்கள் எல்இஃபும் யூஸ் பண்ணலாம். ஒரு நெஸ்டட் பிளாக் ஸ்டார்டிங்கில் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுருவீங்க. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆல்னா நீங்கள் அதுக்கு எல்இஃப் போடலாம். ஸோ இதுதான் நெஸ்டட் இஃப் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்புட் 50யோட கிரேட்டராக இல்லை லெஸ்ஸரான்னு பார்க்குறோம். ஸோ அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு. சப்போஸ் 50யோட கிரேட்டராக இருந்தால் எல்இஃப்க்கு பண்ண மாதிரியே 95 to 100 ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ இல்லையா, அடுத்து எல்இஃப் போகும் 90 to 95. இந்த மாதிரி ஒவ்வொரு எல்இஃபாக போயிட்டு ஃபைனலாக எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல 50 to 60 தான் இருக்கும். ஸோ இ கிரேட்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அப்படி 50யோட கிரேட்டராக இல்லைனா ஆப்வியஸாக 50யோட கீழே தான் இருக்கும். அது வந்து நம்ம எஃப் கிரேட்னு பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் கைஸ் நெஸ்டட் இஃப். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் லூப்பிங் கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.